அலைக்கும், வெல்கம் நூரி கிச்சன். வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரு சீர் குர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்லா நட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண நட்ஸை பூரா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இந்த பேரிச்சம்பழத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ண பாதாமை சேர்த்துக்குவோம். அதோட பிஸ்தாவையும் சேர்த்துக்குவோம். அதோட முந்திரியும் சேர்த்துருவோம். அதோட திராட்சையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ எல்லா நட்ஸ் ஐட்டத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சேமியாவையும் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சேமியாவை இந்த நெய்யில் மைல்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். சேமியா ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருவோம். இந்த சேமியாவும் ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக ஒரு 1 லிட்டர் பால், ஃபுல் க்ரீம் மில்கை 1 லிட்டர் எடுத்து காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த கடாயிலே ஒரு 1 லிட்டர் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இந்த பால் நல்லா ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாலில் சேர்த்துக்குவோம். அதோடு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த சேமியாவையும் அதில் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 250 கிராம் சுகர் ஷீன் இதில் ஆட் பண்ணிக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் இதை ஃபுல்லாக அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே லேசாக கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதித்து அந்த சேமியாலாம் வெந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் முழுசாக ஒரு 4 ஏலக்காய் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஏலக்காவை பவுடர் பண்ணி போடலாம். இப்போ நம்ம முழுசாக சேர்த்துருக்குறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்வீட் வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு அருமையான ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.